இதில் வந்து பரிகார ரிலேட்டடாகவோ இந்த இடத்த போய் பாருங்க, இந்த கோயிலுக்கு போங்க அப்படிங்கிற விஷயம் இல்லாமல் என்னோட சைட்டில் நான் ஃபிசிக்கலாக என்ன சரி பண்ண போகிறேன், என் பில்டிங்கில் ஃபிசிக்கலாக என்ன சரி பண்ண போகிறேன், அதை நம்ம எப்படி பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் இருப்பியல். இல்லை, இருப்பியல் பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு பில்டிங்காக இருந்தாலுமே இருப்பியல் வேலை செய்யும். அது வெறும் வீட்டுக்கு மட்டும்தான் வேலை செய்யணும் கிடையாது. ஒரு ஒரு சின்ன கோழி முட்டைக்கு கூட வந்து இருப்பியலுங்கிறது வேலை செய்யும். அவங்களுக்கு வந்து எல்லாமே பிரச்சனையாக இருக்குது அப்படின்னா ரொம்ப ஈஸியாக வந்து நீங்கள் வீட்டை மாற்றிட்டு போயிருங்கன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இவங்க பண்ணி சரியாகலை அப்படின்னா அடுத்த நிலை வந்து என்ன பண்ணாங்கன்னா உங்கள் கர்மா அப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிடுவாங்க. பட் இருப்பியலை பொறுத்த வரைக்கும் என்ன பிரச்சனை உங்களுக்கு இருந்தாலும் என்னோட இருப்பியல் படி வடமேற்கை விட தென்கிழக்கு ஓப்பன் ஏரியாவாக இருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல வந்துட்டு நம்மளுக்கு உறவுகள் பிரச்சனை, ஆரோக்கிய பிரச்சனை. இருப்பியலை பொறுத்த வரைக்கும் பூஜை இருக்கணுன்ற இதெல்லாம் கன்சர்ன்லாம் கிடையாது. அது பில்டிங்குள்ள அது ஒன் ஆஃப் த ரூம். கடவுள் வழிபாடு அப்படிங்கிறது அவரவர் விருப்பம். வாஸ்துவை வந்து ஆன்மீகத்தோட மிக்ஸ் பண்ணி அதை வேற மாதிரி கொண்டு போயாச்சு. ஏன்னா அதை பரிகாரம் அது இது அதுக்கப்புறம் அது ஒரு ரிலீஜனுக்குள்ளே கொண்டு போயாச்சு. ஆன்மீகத்துக்கும் இந்த இருப்பியலுக்கும் ஸ்ரீ வாராகி டிவி நேர்கள் எல்லாத்துக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட ஒரு சூப்பரான கெஸ்ட் தான் இருக்காங்க. பொதுவாக வாஸ்து அப்படின்னா நிறைய விஷயங்கள் இருக்கும். ஆனா எதுக்கு வாஸ்து பார்க்குறோம் அப்படின்னு பல கேள்விகள் இருக்கும். ஸோ இதை பத்தி பேசுறதா இயற்பியல் வாஸ்து அதியமான் சார் இருக்காரு. வணக்கம் சார். வணக்கம் மேடம். ஸோ நிறைய விஷயங்கள் நம்ம கேள்விப்பட்டுட்டே இருக்கோம். வாஸ்துல ஒவ்வொரு விஷயங்கள் வந்துட்டே இருக்கு. இந்த இருப்பியல் அப்படின்னா என்ன, அது வந்து ஃபர்ஸ்ட் என்னன்னு சொல்லிடுங்க தெளிவா. இருப்பியல் அப்படிங்கிறத பற்றி பேசுறதுக்கு முன்னாடி நேர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இந்த இருப்பியல் கலையை கற்றுக் கொடுத்த என் தந்தை மற்றும் குருநாதர் திரு வளையாபதி ஐயா அவருக்கு நான் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். ஸோ இருப்பியல் அப்படிங்கிறது வந்து என்னென்னா வாஸ்துல இருந்து இது மாறுபட்ட ஒரு விஷயம். இருப்பியல் வாஸ்துன்னு நீங்கள் சொல்கிறீங்க, பட் இருப்பியலுக்கும் வாஸ்துக்கும் சம்மந்தம் கிடையாது. இருப்பியல் வந்து இயற்கை ஒரு அறிவியல் சம்மந்தப்பட்டது. இருக்கும் இடத்தோட தன்மை என்ன, அது வந்து ஒரு சைட்டாக இருக்கலாம், ஒரு பில்டிங்கு, உள்ள ஒரு பொருள், அது இருக்கக்கூடிய பிளேஸ், அந்த பிளேஸோட நேச்சர் என்னவா இருக்குது, அதை பொறுத்து அந்த நேச்சர் அதுக்கு என்ன கொடுக்க போகுது, அந்த இயற்கை அதுக்கு என்ன கொடுக்க போகுது, இதை பற்றி சொல்லக்கூடியதான் இருப்பியல். இதில் வந்து பரிகார ரிலேட்டடாகவோ இல்லை இங்கே இந்த இந்த இடத்த போய் பாருங்கள், இந்த கோயிலுக்கு போங்க அப்படிங்கிற விஷயம் இல்லாமல் ஃபிசிக்கலாக நான் என்ன சரி பண்ணுறேன், என்னோட சைட்டில் நான் ஃபிசிக்கலாக என்ன சரி பண்ண போகிறேன், என் பில்டிங்கில் ஃபிசிக்கலாக என்ன சரி பண்ண போகிறேன், அதை நம்ம எப்படி பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் இருப்பியல். ஸோ இருப்பியலுக்கான அர்த்தம் இதுதான். இருப்பியலுங்கிறது வந்து இருப்பின் இயல்பு. அந்த சொல்லின் பொருள் வந்து இருப்பின் இயல்பு. அது எது இருப்பது அப்படிங்கிறதுக்கான அர்த்தம். ஓகே சார். ஸோ இப்போ நான் ஒரு நீங்களே நிறைய விஷயங்கள் இருந்து இதில் எனக்கு எடுத்து கொடுத்துருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு வீட்டுக்கு வந்து இதுதான் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்குறோம். ஒரு வீடு கட்டும்போது இதே விஷயம் ஒரு கமர்ஷியல் பில்டிங்கா, ஒரு ஐடி பில்டிங்கா, ஒரு ஆஃபீஸை நான் ஆரம்பிக்க போகிறேன் அப்படிங்கும்போது இந்த இந்த விஷயத்த நான் பார்த்து தான் இதெல்லாம் பண்ண வேண்டியது இருக்கா, இல்லை ஒரு வீட்டுக்கு வந்து இந்த இருப்பியல் இந்த இயற்கையாக ஒரு விஷயம் பண்ண போகிறது இருக்கணும் அப்படிங்கிற விஷயங்களாக இருக்கா? இல்லை, இருப்பியல் பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு பில்டிங்காக இருந்தாலுமே இருப்பியல் வேலை செய்யும். அது வெறும் வீட்டுக்கு மட்டும்தான் வேலை செய்யணும் கிடையாது. ஒரு ஒரு சின்ன கோழி முட்டைக்கு கூட வந்து இருப்பியலுங்கிறது வேலை செய்யும். ஒரு சின்ன கோழி முட்டைக்குள்ள கூட வந்து ஒரு உயிர் வந்து உருவாகுது இல்லையா? ஒரு கோழி முட்டை இடுதுன்னா அதில் ஒரு 10 முட்டை இருக்குன்னா அதில் ஒரு 8 முட்டை ஃபெர்டைல் ஆகும், ஒரு 2 முட்டை ஆகாது. ஸோ அதோட பொசிஷன் சேஞ்சாக இருக்கலாம், அது கிடைக்க வேண்டிய வெப்பம் சரியாக கிடைக்காம போகலாம். அப்போ அதை சுற்றி இருக்கக்கூடிய விஷயத்துக்குமே இருக்கும்போது சின்ன கோழி முட்டையிலிருந்து பெரிய மாளிகை வரைக்கும் எல்லாத்துக்குமே இருப்பியல் உண்டு. அப்படி பார்க்கும்போது ஸ்ட்ரக்சர், எந்த பில்டிங் ஸ்ட்ரக்சராக இருந்தாலும் அதுக்கு இருப்பியல் வேலை செய்யும். வீட்டுக்கு மட்டும்தான் கிடையாது. அது வந்து ஒரு ஒரு சின்ன ஷெட்டாக இருக்கலாம், இல்லைனா வந்து பெரிய ஃபேக்ட்ரி யூனிட்டாக இருக்கலாம், ஒரு மாட்டு கொட்டையாக இருக்கலாம். எல்லாத்துக்குமே ஒரு பேசிக்காக ஒரு 4 பக்கம் ஒரு ஒரு போஸ்ட் கொடுத்து ஒரு ஸ்ட்ரக்சர் பண்ணிட்டீங்கனாலே அதுக்கு இந்த இருப்பியலுங்கிறது வந்து வேலை செய்யும். ஓகே சார். ஸோ அந்த இருப்பியல் விஷயத்துல இன்னொரு கேள்வி எல்லாத்துக்கும் வர வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு வாஸ்து சரியில்லை அப்படின்னா சில பேர் வந்து வாஸ்து பார்ப்பாங்க. வீடு கட்டுறதுக்கு முன்னாடி வாஸ்து வந்து பார்த்துருவாங்க. ஸோ இந்த இடத்துல இதெல்லாம் வரணும்ப்பா அப்படின்னு சொல்லிடுவாங்க. சில பேர் வந்து நான் வீடு கட்டினதுக்கப்புறம் எனக்கு ஏதோ நஷ்டம் வந்துட்டே இருக்குது, இந்த பிரச்சனைகள் வந்துட்டே இருக்கும்போது அந்த இடத்துல இப்போ கிழக்கு பார்த்தோம், வடக்கு பார்த்தோம், அந்த விஷயத்த மாற்றி வைங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. இந்த இருப்பியல் முறையில் வந்து இயற்கையாக இருக்கிற ஒரு முறை தானே வந்துட்டு அப்படியே இருக்கிற விஷயத்த அப்படியே நீங்கள் சொல்ல போகிறீங்க இதுதான் மாற்றணும் அப்படிங்கிறத. அந்த டைம் வந்து சரியில்லை, ஒரு வீடே கட்டிட்டாங்க, அந்த இடத்துல உங்களை கூப்பிட்டு எதுவுமே எங்கள் வீட்டில் நல்லதே நடக்க மாட்டேங்குதுங்கும் போது அவங்களுக்கு என்ன மாற்றங்கள் கொடுக்குறதுன்னு நீங்கள் சொல்லுவீங்க? ஓகே, பொதுவாக இப்போது நம்ம வாஸ்துவில் சொல்லும்போது
ரொம்ப ஈஸியாக வந்துட்டு வாஸ்து பார்க்குறவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு சில விஷயத்துல நம்மளுக்கு வந்து அவங்களுக்கு சொல்யூஷனே தர முடியல. அவங்களுக்கு வந்து எல்லாமே பிரச்சனையா இருக்கு அப்படின்னா, ரொம்ப ஈஸியா வந்து நீங்க வீட்ட மாத்திட்டு போயிருங்கன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அத கடந்து போயிருவாங்க. இல்ல ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, இல்ல இந்த இந்த கரெக்ஷன பண்ணுங்க, இந்த பரிகாரத்த பண்ணுங்கன்னு ஒண்ணு சொல்லுவாங்க. இவங்க பண்ணியும் சரியாகல அப்படின்னா, அடுத்த நிலை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, உங்க கர்மா அப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிருவாங்க. பட் இருப்பியல பொறுத்தவரைக்கும், நீங்க என்ன மாரி நிலையில அந்த வீட்ல இருந்தாலும், என்ன பிரச்சனை உங்களுக்கு இருந்தாலும், நம்ம அந்த வீட்லயே அத சரி பண்ண முடியும். ம். ஸோ, இதில 3 நிலையில ஒர்க் ஆகுது. ஒண்ணு சைட்டுக்கு வெளிய இருக்கக்கூடிய நம்ம காம்பவுண்டுக்கு வெளிய இருக்கக்கூடிய சரவுண்டிங் என்னவா இருக்கு? என் சைட்டுக்குள்ள இருக்கக்கூடிய காலி இடமும், அந்த சைட்டோட ஒவ்வொரு கார்னர்ஸும் என்னவா இருக்கு? அந்த மூலைகள் மூல மட்டத்துக்கு இருக்குன்னு சொல்றது. நான் நார்த் ஈஸ்ட் கார்னர், சவுத் ஈஸ்ட் கார்னர், நார்த் வெஸ்ட் கார்னர், சவுத் வெஸ்ட் கார்னர் 4 கார்னரும் எப்படி இருக்குன்னு போய் பார்க்கணும். ஓகே. பில்டிங்குள்ள இருக்கக்கூடிய வால்யூமெட்ரிக்கா எனக்கு எங்க வந்துட்டு சீலிங் ஹைட் கரெக்ட்டா இருக்கு. சீலிங் ம். ஹைட் வந்து எங்க அதிகமா இருக்கு, எங்க கம்மியா இருக்கு. ஸோ இந்த 3 நிலையிலுமே நம்ம வந்து இந்த இருப்பியல்ங்கிறத சொல்லப்போனா அனலைஸ் பண்ணணும். ஓகே. மேடு பள்ளங்கள் வச்சோம், காலி இடம் வச்சு இத வந்து அனலைஸ் பண்ணோம். ஸோ இப்போ ஒரு வீட்ல ஒருத்தருக்கு பிரச்சனை இருக்கு அப்படின்னா, அது இந்த 16 டைரக்ஷன்ஸையும் நம்ம அப்ளை பண்ணி பார்ப்போம். 16 டைரக்ஷனுக்கு 16 விதமான பலன்கள் உண்டு. அப்ப அவரு சொல்ற பாதிப்பு எங்க இருக்குதோ, அந்த பர்ட்டிகுலர் திசையில எனக்கு என்ன இம்பேலன்ஸா இருக்கோ, அத நான் பிசிக்கலா சரி பண்ணணும். இது வந்து ஒரு ஒரு தலைவலி வருதுன்னா, சும்மா நான் மாத்திரை குடுத்து இன்ஸ்டன்ட்டா குணப்படுத்துறது கிடையாது. ம். அவர் தலைவலி உண்மையிலே எதனால வருது? அது வந்து மைக்ரேன்னால வருதா? சைனஸ்னால வருதா? அப்ப சைனஸ்க்கு நான் வந்து மருத்துவம் பண்ணணும். மைக்ரேன் வருதா? அப்ப மைக்ரேனுக்கு நான் வந்து மருத்துவம் பண்ணணும். ஓகே. இதுதான் இருப்பியல். ஓகே. இன்ஸ்டன்ட் ரிலீஃபு சும்மா வந்துட்டு பரிகாரம் பண்றது அப்படிங்கிறது கிடையாது. இது பிசிக்கலா இது வேலை செய்யணும். அப்ப பிசிக்கலா தான் நான் பார்ப்பேன். ஓகே சார். சார் இதெல்லாம் தாண்டி ஒரு வீடுக்கு வந்து லேண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம முன்னாடி ஒரு வீடு, ஒரு பில்டிங் கட்டினோம்னா, அந்த வாஸ்துலேயே வந்து நெறைய பேர் வந்து பார்க்குற விஷயம் வந்து, லேண்ட வந்து எந்த இடத்துல வாங்குறோம்? ம். யார்கிட்ட வாங்குறோம்? அப்படிங்கிற ஒரு விஷயம். இந்த இபிஎல் முறையிலே வந்துட்டு சைட் செலக்ஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நடக்கும்ல. அப்போ வந்து நீங்க கிளையண்ட் கிட்டயோ, உங்ககிட்ட வரவங்க கிட்ட என்ன மாரி விஷயங்கள்லாம் நீங்க சொல்லுவீங்க அவங்ககிட்ட? இந்த சைட் வந்து நீங்க செலக்ட் பண்ணீங்கன்னா, இது மாரிலாம் நீங்க பண்ணலாம். அங்க செலக்ட் பண்ற விதங்கள் ஆகட்டும், இல்ல இந்த இடத்த வாங்கும்போது இந்த விஷயங்கள்லாம் நடக்கும் அப்படின்னு முன்னாடியே சொல்லிருவீங்களா? ஆ நல்ல கேள்வி. ஆக்சுவலா இப்ப பொதுவா இப்போ ஒரு வீடு கட்டப் போறோம் அப்படின்னா, இந்த லேஅவுட்ல போய் நம்ம சைட் ம். வாங்குறதுன்னு ஒண்ணு இருக்கு. இதுல குறிப்பா நெறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த வடகிழக்கு சைட்ட தான் வந்து பிரைம் ப்ராப்பர்ட்டின்னு சொல்லி வாங்குவாங்க. அது லேஅவுட் போட்டு விக்கிறவங்களும் அந்த ஒரு ப்ராப்பர்ட்டிக்கு மட்டும் தான் அதிக பிரைஸ் வச்சிருப்பாங்க. ஆமா. அதே தென்மேற்கு ப்ராப்பர்ட்டி, சவுத் வெஸ்ட் ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா, இருக்கிறதுலயே கம்மியான ரேட் அது இருக்கும். இல்ல யாரும் வாங்காமயே சும்மா கூட வச்சிருப்பாங்க. ஓகே. ஸோ என்ன பொறுத்தவரைக்கும் வடகிழக்கு உச்சமான ப்ராப்பர்ட்டி அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் வந்து அது உச்சம்னு சொல்ல மாட்டேன், நீச்சம்னு சொல்ல ஐ மீன் பாசிட்டிவ்னு சொல்ல மாட்டேன், நெகட்டிவ் சொல்ல மாட்டேன். என்ன ம். பொறுத்தவரைக்கும் எல்லா ப்ராப்பர்ட்டியுமே ஒரே நிலை தான். வடக்கு பார்த்த ப்ராப்பர்ட்டினா எனக்கு வடக்கு பக்கம் காலி இடம் இருக்கு. தெற்கு பக்கம் இன்னொருத்தர் வீடு கட்டும்போது எனக்கு அது உச்சமாகும்னு சொல்லலாம். பட் அந்த நிலை மாறும். எப்ப மாறும்? நம்ம சைட்ட சுத்தி இருக்கக்கூடிய சரவுண்டிங் என்னைக்குமே மாற்றம் அடையக்கூடியது. ம். அப்ப எல்லாமே ஒரே நிலையில இருக்க போறது கிடையாது. அப்போ நம்ம பண்ணக்கூடிய இருப்பியல் முறையில நான் பார்க்குறது எப்படின்னா, நீங்க எந்த சைட் வேணா வாங்குங்க. அது என்ன கார்னர் சைட்டா வேணாலும் இருக்கட்டும். அத பத்தி பிரச்சனை இல்ல. அந்த சைட்டுக்குள்ள சரவுண்டிங்க நம்ம எப்படி கிரியேட் பண்ணணும்? என்னோட செட்பேக் ஏரியாவ நான் எப்படி சரவுண்டிங்கா மாத்துறேன்? அதுதான் சஸ்டைனபிள் கரெக்ஷன். ம். நான் இன்னைக்கு ஒருத்தருக்கு வந்து பார்த்துட்டு சொல்லிட்டு போறேன். நீங்க வந்து வடக்கு பார்த்த மனைய எடுத்துக்கங்க. இல்ல வடகிழக்கு பார்த்த மனைய எடுத்துக்கங்கன்னு நான் சொல்றேன். வடகிழக்கு பார்த்த மனையில நம்ம இருக்கக்கூடிய பிரச்சனை என்னன்னா, பொதுவா என்ன சொல்லுவாங்க, வடக்கும் கிழக்குலயும் ரோடு இருக்கு. அப்ப காலி இடம் அங்க வரனால, மேற்குலயும் தெற்குலயும் எனக்கு வீடு கட்டுவாங்க. அப்ப வடக்கு கிழக்கு உச்சமாகும், மேற்கு தெற்கு உச்சமாகும் அப்படின்னு சொல்லி அந்த விதம் சொல்றேன். ஆனா, கிழக்கு பக்கம்னு பார்க்கும்போது நம்மளுக்கு கிழக்கு மட்டும் இருக்காது. எனக்கு வடகிழக்கும் இருக்கு, கிழக்கும் இருக்கு, தென்கிழக்கும் இருக்கு. அதே மாரி வடக்குன்னு பார்த்தா, எனக்கு வடக்கு மட்டும் இருக்காது. வடமேற்கு இருக்கு, வடக்கு இருக்கு, வடகிழக்கும் இருக்கு. இப்போ நான் பார்க்கக்கூடிய இருப்பியல் முறைப்படி, அ கிராவிட்டி அதாவது ஓப்பன் ஸ்பேஸ வந்து நம்ம ஒப்பீடு பண்ணி பார்ப்போம். இப்போ ரொம்ப சிம்பிளா சொல்லலாம், ஒரு வடகிழக்கு ப்ராப்பர்ட்டில வடக்கு பக்கமும் ரோடு இருக்கு, கிழக்கு பக்கமும் ரோடு இருக்குன்னா, வடக்கு பக்கம் எனக்கு வடமேற்கு ரோடு பக்கம் வரும். பாதி வடமேற்கு வந்து பக்கத்து பில்டிங் பக்கம் வந்துரும். அதே கிழக்கு பக்கம் பார்த்தீங்கன்னா, தென்கிழக்கு இந்த பக்கம் ரோடு ம். பக்கம் ம். வந்துரும். என்னோட இருப்பியல் விதிகள் படி வடமேற்க விட தென்கிழக்கு ஓப்பன் ஏரியாவா இருந்துச்சு அப்படின்னா, அந்த இடத்துல வந்துட்டு நம்மளுக்கு உறவுகள் பிரச்சனை, ஆரோக்கிய பிரச்சனை, ஆ பணம் பணம் டிரான்சாக்ஷன் பிரச்சனை, இன்வெஸ்ட்மென்ட் பிரச்சனை, இது எல்லாமே அங்க வரும். ம். அப்போ வடகிழக்குல இருக்க முக்காவாசி பேர் இந்த இந்த நிலையில கண்டிப்பா வந்துட்டு அனுபவிச்சுட்டு இருப்பாங்க. இது வெறும் சரவுண்டிங் மட்டும் இல்ல. அதே தான் செட்பேக்குள்ளயும். பொதுவா சொல்லுவாங்க இல்லையா? வாஸ்துப்படி வடக்குல அதிக காலி இடம், கிழக்குல அதிக இடம். இவங்க எல்லாருக்குமே கண்டிப்பா இந்த பிரச்சனை இருக்கும். ஏன்னா, வடக்கில் அதிக காலி இடம் விட்டு, கிழக்கில் அதிக காலி இடம் விட்டு வீட்டுக்குள்ளேயே ஐ மீன் சைட்டுக்குள்ளேயே நீங்க வீடு கட்டும்போது, வடமேற்கு உங்களுக்கு கம்மியா இருக்கும். தென்கிழக்கு அத விட அதிகமா இருக்கும். ம். ஸோ என்ன பொறுத்தவரைக்கும் எல்லா சைட்டிலுமே இந்த பிரச்சனை வரும்.
ஓகே. நான் சொல்றபடி பார்த்தா எல்லாருனாலும் எல்லா சைட்லயுமே வீடு கட்ட முடியாதேங்கிற ஒரு கேள்வி வந்துரும். கண்டிப்பா. அப்ப நான் எங்க தான் வீடு கட்டுறது? நான் எந்த சைட்ட தான் வாங்குறது? அப்ப அதுக்கு தான் என்ன சொல்றேன்னா, நீங்க செலக்ட் பண்ணக்கூடிய சைட்ல எந்த சைட் இருந்தாலும் வாங்கலாம். ஏன்னா ஆல்ரெடி ஒரு சிலர் வாங்கியிருப்பாங்க. இப்ப இந்த காலத்துல இப்போ ஒரு சைட் வாங்குறதுங்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது. ஆல்ரெடி ஒரு சைட் வாங்கியிருப்பாங்க. அப்ப நான் இது மோசமான சைட்டு அப்படின்னு சொல்லும்போது, வேற சைட் வாங்குறதுக்கு வேற ஆப்ஷனும் கிடையாது. அப்ப அவங்கலாம் என்ன பண்ணுவாங்க? நீங்க எந்த சைட் வாங்குனாலும், அதுல 100% சரவுண்டிங்கும் கிரியேட் பண்ணி, எல்லாமே நல்லா இருக்கக்கூடிய மாரி நம்மனால வீடு கட்ட முடியும். ஓகே சார். ஸோ நீங்க இதெல்லாம் ஒரு விஷயம் சொன்னீங்கல்ல, இந்த இடத்துல பர்ட்டிகுலரா இருந்தா ஹெல்த் இஷ்யூ வரும் அது மாரி சொல்லியிருந்தீங்கல்ல. நெறைய பேர் வந்து அந்த மாரி வீடு கட்டுறதுக்கே வந்து வாஸ்துல வந்து கணிக்க முடியுது. இப்ப நீங்க இதுலயுமே எங்களால கணிச்சு சொல்ல முடியும்னு சொல்றீங்கல்ல. ம், ஸோ இந்த விஷயம் தாண்டி எனக்கு இருக்கிறதுன்னா, வாஸ்துல பொதுவா வந்துட்டு சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா, பூஜை அறைய சொல்லுவாங்க. ம். இதுலயுமே பூஜை அறைகளுக்கு வந்து இந்த இடத்துல தான் பர்ட்டிகுலரா இருக்கணும் அப்படின்னு இருக்கா? இருப்பியல பொறுத்தவரைக்கும் பூஜை இருக்கணுன்ற இதெல்லாம் கன்சர்ன்லாம் கிடையாது. ம். அது பில்டிங்குள்ள அது ஒன் ஆஃப் த ரூம். ஓகே. கடவுள் வழிபாடு அப்படிங்கிறது அவரவர் விருப்பம். ம். ஓகே. இதுல வந்து பூஜை அறையா இருக்கட்டும், இல்ல ஒரு சிலர் வந்துட்டு பூஜை அறைன்னா வெறும் ஒரு சமயத்தை ஒரு ஒரு கம்யூனிட்டிய சார்ந்த சாமி மட்டும் கிடையாது. இருப்பியல பொறுத்தவரைக்கும் அ எல்லா கடவுளும் உண்டு. கிறிஸ்டினா இருக்கலாம், முஸ்லீமா இருக்கலாம், அ ஹிந்துவா இருக்கலாம். ஸோ இது வந்து உயிர் சம்மந்தப்பட்டது. எல்லா மனிதர்களுக்கும் பொதுவான ஒரு சப்ஜெக்ட் இருப்பியல். அப்ப பூஜை அறை அப்படி இங்க தான் இருக்கணும் அப்படிங்கிற எந்த ஒரு விதியும் கிடையாது. பூஜை அறை நீங்க வீட்ல எங்க வேணா வச்சுக்கலாம். அத பத்தின எந்த ஒரு இஷ்யூமே கிடையாது. தென்மேற்கு அதாவது சவுத் வெஸ்ட் இருக்கு இல்லையா? தென்மேற்கு அறையில மட்டும் நான் இருப்பியல் படி வைக்க வேணாம்னு சொல்லுவேன். அது கூட வந்துட்டு அது வச்சா அவங்களுக்கு வந்து மோசமான பலன் தரும் அப்படிங்கிறது கிடையாது. பொதுவா தென்மேற்கு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, அ ஆளுமைக்கான ஏரியா. ம். நம்மளோட அத்தாரிட்டி. அதனால தான் மாஸ்டர் பெட்ரூம் வந்து தென்மேற்குல தான் அந்த காலத்துலேருந்து இப்போ வரைக்கும் அந்த தென்மேற்கு தான் மாஸ்டர் பெட்ரூம் கொண்டு போவாங்க. ஸோ அப்ப அது ரொம்ப நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். ஓகே. அப்ப தென்மேற்குன்ற அத்தாரிட்டிங்கிறது வரனால, நீங்க அங்க வந்து உங்க பூஜை ரூம் வச்சீங்க அப்படின்னா, பூஜை ரூம்ல பொதுவா நம்ம என்ன பண்ணுவோம்? சைக்காலஜிக்கலா நம்ம என்ன பண்ணுவோம்? ஒரு கடவுள கடவுள் நெனச்சு வேண்டுறது, வழிபடுறோம். நம்ம என்ன கடவுளா இருந்தாலும் சரி. அத நெனச்சு நம்ம மனசார நம்ம சப்கான்ஷியஸா நம்ம நெனைக்கிறது தான் அது. ம். என்ன பொறுத்தவரைக்கும் என்னோட ஆன்மீக பார்வை அதுதான். கடவுள் அப்படிங்கிறது வந்து என்னோட செயல் சிறப்பா இருக்கணுன்றது என்னோட சப்கான்ஷியஸா நான் வேண்டுறேன். ம். அதுக்கு ஒரு உருவம் குடுத்து நம்ம வழிபாடு பண்றோம். அது ஓகே. தப்பு கிடையாது. அது என்ன வேணா பண்ணிட்டு போலாம். சார் அப்ப நான் என்னோட சரணடைகிறேன். ம். நான் என்னோட அ அந்த சரணடைதல் குடுத்து, எனக்கு ஏதாவது நல்லது பண்ணு அப்படின்னு சரணடைவீங்க. அப்போ நீங்க வந்து சவுத் வெஸ்ட் ரூம்ல போயிட்டு நீங்க அத பண்ணும்போது, அத்தாரிட்டி பிளேஸ்ல நீங்க அத பண்ணீங்க அப்படின்னா, பொதுவாவே எல்லாரும் வந்து உங்கள அந்த அத்தாரிட்டிங்கிறது நீங்க இழந்துருவீங்க. ம். நல்லா தான் இருப்பீங்க. அதுல எதுவும் பிரச்சனை கிடையாது. பட் உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ஆளுமை இழந்துருவீங்க. வெளியில வரவங்க, சொந்த பந்தங்கள், உங்க வீட்ல மத்தவங்க, அவங்க சொல்றத நீங்க கேட்டு நடந்துக்க மாரி விஷயங்கள் ஆயிடும். உங்களால டெசிஷன் மேக்கிங் பண்ண முடியாது. கண்டிப்பா. இந்த ஒரு ஏரியா தவிர்த்து நீங்க பூஜை ரூம் எங்க வேணா வச்சுக்கலாம். இருப்பியல்ல அதுதான் நிலை. ஓகே சார். ஸோ இதெல்லாம் தாண்டி வந்து மக்களோட பார்வையிலேருந்து உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். பொதுவா பூஜை அறை நீங்க சொன்ன மாரி அவங்களுக்கு கடவுள் வழிபாடு எங்க வேணா வச்சுக்கோங்க அப்படின்னு நீங்க ஒரு பர்ட்டிகுலர் வீட்டுக்குள்ள அது ஒரு ரூம்ன்னு சொன்னீங்க. சில பேர் சொல்றது வந்து கடவுளோட எனர்ஜி தான் என் வீடு நல்லா இருக்கிறதுக்கு காரணம்னு சொல்லிட்டு ஒரு ஆன்மீக சம்மந்தப்பட்டவங்க நெறைய பேர் என்ட்ட சொல்லியிருக்காங்க. வாஸ்து சம்மந்தப்பட்டவங்களும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கடவுளுக்குன்னு இந்த ரூம் கட்டுறீங்க அப்படின்னா, அதுவுமே வாஸ்து சம்மந்தப்பட்டு நீங்க கட்டணும். இல்லன்னா உங்க வீட்ல வந்து அதிக பிரச்சனைகள் வரும் அப்படின்னு சொன்னாங்க. இந்த ஆன்மீகமும், வாஸ்துவும் அப்படின்னு நெறைய பேர் ஒண்ணுங்கிறாங்க. சில பேர் ஒண்ணும் இல்லைன்னு சொல்றாங்க. இந்த புரிதல் எனக்கு வந்து இது ஒரு டவுட்டாவே இருக்கு. ஸோ உண்மையாவே அது என்ன சார் அது? ஆ முதல்ல ஆன்மீகம்னா முதல்ல நெறைய பேருக்கு என்னன்றது தெரியணும். ஆ அதையும் அதாவது ஆன்மீகம்ன்றது வந்து ஒரு ஒரு விதமான மெய்ஞானம். வாஸ்து, இல்ல இருப்பியல் இதெல்லாம் வந்து ஒரு மாரி விஞ்ஞானம். வாஸ்துவ வந்து ஆன்மீகத்தோட மிக்ஸ் பண்ணி, அத வேற மாரி கொண்டு போயாச்சு. ஏன்னா, அது பரிகாரம், அது இது. அதுக்கப்புறம் அது ஒரு ரிலிஜனுக்குள்ள கொண்டு போயாச்சு. ஸோ, ஆன்மீகத்துக்கும், இந்த இருப்பியலுக்கும் ம். ஆ ஒரே 2ம் ஒண்ணு. ஏன்னா, ஆன்மீகம் யார் எப்படி பார்க்குறாங்கன்றது இருக்கு. ஆமா. எல்லாருக்கும் ஒவ்வொரு விதமான தாட் ப்ராசஸ் இருக்கு. கண்டிப்பா. என்ன பொறுத்தவரைக்கும் ஆன்மீகம் அப்படிங்கிறது என்னன்னா, உங்களை நீங்கள் அறிதல். நான் யாரு அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கிறது. நீங்க யாருன்னு நீங்க தெரிஞ்சுக்கிறது. உங்க சப்கான்ஷியஸ நீங்க வந்துட்டு நெனச்சு அந்த செயல்பாட கொண்டு போறது. இதுதான் ஆன்மீகம். இதுக்கு வந்து நான் வந்து பெருசா ஆ ரொம்ப அலங்காரம் பண்ணிக்கிட்டு, அப்படி பேசணுங்கிற அவசியமும் இல்ல. எல்லார்னாலயும் அந்த நிலைய அடைய முடியும். இதுதான் வந்து சொல்லுவாங்க இல்லையா? பெரிய பெரிய மத குருக்களாகட்டும், இல்ல பெரிய சுவாமிஜீஸ் ஆகட்டும், அந்த உருவத்துல இருந்து பேசுறாங்க இல்லையா? அவங்க என்ன சொல்லுவாங்க? ஒன்னஸ்.
தியானம் பண்ணுங்க, மெடிடேஷன் பண்ணுங்க. அதுக்கு ரீசன்னா உங்கள ஒன்னஸ் நீங்க அடையணும்னா, நீங்க யாருன்னு நீங்க தெரிஞ்சுக்கணும். கடவுள் அப்படிங்கிறதுக்கான பொருள் வந்து கடவுள், உன்னுள் கடந்து செல். ம். அதுதான் என்ன பொறுத்தவரைக்கும் ஆன்மீகம். ஸோ இப்ப நான் இது சொல்லும்போது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இருப்பியலுக்கும் இந்த இப்ப இருக்கக்கூடிய பொதுவான ஆன்மீகத்துக்கும் எந்த சம்மந்தமும் சம்மந்தமே கிடையாது. கிடையாது. ஏன்னா அதுல நெறைய வந்துட்டு சாயங்கள் நெறையா இருக்கு. கண்டிப்பா. நான் சொல்ற ஆன்மீகம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு ம். நினைக்கிறேன். இது வந்து ஆல்ரெடி ஃபாலோ பண்றவங்க வந்து அத தப்புன்னு சொல்றதுக்கு எனக்கு எந்த விதமான அதிகாரமும் கிடையாது. அவங்களோட வழிபாட்டு முறை, அவங்களோட நம்பிக்கை என்னையோ அத அவங்க ஃபாலோ பண்ணட்டும். ம். பட் இது அறிவியல், இது சயின்ஸ். இது வந்து மெய்ஞானம் கிடையாது. ஏன்னா நம்ம ஒரு விஷயத்த சொல்றோம் அப்படின்னா, அதுக்கு ஒரு லாஜிக் இருக்கணும். ம். லாஜிக் இல்லாத எந்த ஒரு விஷயமும் வந்து சூடோ சயின்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகே. திஸ் இஸ் நாட் அ சூடோ சயின்ஸ். இது வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்றது. நான் இருப்பியல் படி இந்த 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 மாரி இருக்கக்கூடிய ஏரியால இப்படி கிராவிட்டி கம்மியா இருக்கு, காலி இடம் அதிகமா இருக்கு. அப்ப இத பேலன்ஸ் ஆகலாம் உங்களுக்கு இந்த மாரி நடக்குதுன்னு நான் சொல்றேன். இத அவங்கவங்க யார் பார்க்குறாங்களோ, உங்க வீட்ல நீங்க இம்மீடியட்டா நீங்க அத பொருத்தி பார்த்து இது இல்லையா, இருக்கான்றத நீங்க வந்து வேலிடேட் பண்ண முடியும். ம். ம். இப்ப இதுல வந்து நான் பரிகாரம் சொல்லி இத பண்ணீங்கன்னா உடனே சரியாகும்லாம் நான் சொல்ல மாட்டேன். அது அது கரெக்ட்டும் கிடையாது. ஓகே. ஸோ ஆன்மீகத்துக்கும் இருப்பியலுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் ஸோ இதுதான். நான் கேட்க வந்த கேள்விக்கு நீங்களே முன்னாடியே ஆன்சர் சொன்ன மாரி எனக்கு இருக்கு. ஸோ நெறைய விஷயம் எங்க கூட ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி மேடம்.